இதுக்கு மேலேயும் சிஎஸ்கே மேட்சஸ்லாம் பார்க்கலாமா? வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் சீசன் 19 சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க சென்னை சிஎஸ்கே பிளேயர்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கிரௌடு கூட பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி கிரௌடு வந்து பயங்கரமா ஒரு வெறுப்பேத்தி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தலை நிமிரவே வைக்கல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுங்க. பயங்கரமான ஒரு சேட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொடுத்திருந்தாரு விராட் கோலி. 20 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 250 ரன்ஸ், ஒரு இமாலய ரன்ஸ் அடிச்சிட்டோன்னா எனக்கு அப்பவே தோணிடுச்சுங்க வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாக்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இது வின் பண்ண முடியாத ஸ்கோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து ஸ்டார்டிங் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா துரதிருஷ்டவசமா சாம்சன் திரும்பவும் சிங்கிள் டிஜிட்லயே போயிட்டாரு. கேப்டன் கைக்வாட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லைங்க, ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாம சும்மா வந்துட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்லாம் நம்ம பேக் டு ஃபார்ம் வரணும் அப்படின்னா கேப்டனோட ஃபார்ம் கண்டிப்பா வரணுங்க. இன்னும் ஒரு கேப்டனா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேனா ஒரு 100 ரன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 50s அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிஎஸ்கே ஃபேன் மாதிரி நானும் எதிர்பார்க்கிறேன். டிம் டேவிட் என்ன கேமுங்க. டிம் டேவிட் வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல வந்து கிழிச்சிட்டாங்க. 250 ரன்ஸ் எல்லாம் அடிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 200 பக்கத்துல வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் சரியாவே இல்லைங்க. அந்த சர்ஃபராஸ் கான் மட்டும் ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாரு. டூபே எதிர்பார்த்தோம், அவரும் போயிட்டாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 200 கூட அடிக்க முடியாம ஆல் அவுட் ஆனது வந்து அப்படின்றது ரொம்ப வருத்தங்க. இப்படியே போச்சுன்னா சிஎஸ்கே வந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். தல தோனி எப்போ வருவாரா, அவர் மீண்டும் வருவாரா, எப்போ வருவார் அப்படின்னு தெரியல. சிஎஸ்கேவோட கோச் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கூட பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸே இல்லாம அவரும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மேட்சுக்கு உயிர் இருக்கான்னு சஞ்சய் பாலாஜி கேட்கிற மாதிரி தாங்க. இந்த மேட்சுக்கு உயிரே இல்லைன்ற மாதிரி எல்லா மேட்சுமே வந்து தொடர்ந்து 3 மேட்ச் காலி ஆயிடுச்சு. அடுத்த மேட்சை வின் பண்ணுவோமா, நம்ம பேக் டு ஃபார்ம் வருவோமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.